உங்களுக்கு வேணுங்கிற கணத்துக்கு பிச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தான் அடுப்பை வறுத்து எடுக்கணும், இல்லைன்னா வெந்தயமும் கடுகும் கருகி போயிடும். மிதமான சூட்டில் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க வறுத்ததை. அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம வேக வச்சுருக்க நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியையும் சேர்த்துக்கலாம். வரமிளகா கம்மியாக சேர்த்தனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். வரமிளகா கூட சேர்த்திங்கன்னா மிளகாய்த்தூளை கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. மிதமான சூட்டில் 2 நிமிஷம் வச்சு கிண்டிட்டிங்கன்னா போதும். நம்ம டேஸ்டியான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. நெல்லிக்காவை பச்சையாக நறுக்கியும் தாளிக்கலாம், அது கொஞ்சம் நறுச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறனால உப்பில் ஊற வச்சு செய்யலை, உடம்புக்கு ஹெல்த்தியாக